இந்த இடத்துல தேவ தூதர் வந்து மரியாளுக்கு சொல்ற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினால அவரோட பலன் உண்மையில நிழலிடும்போது இயேசு கிறிஸ்து ஒரு குமாரனை பெற்றெடுப்பா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படும். அவர் உலகங்களுக்கு ரட்சிக்கும்படியாக ரட்சகராக வரப்போறார் அப்படிங்கிற காரியம். இது எல்லாமே நமக்கு தெரியும். இந்த இடத்துல நம்ம ஆவியானவரை பத்தி பார்க்க வேண்டியது என்னன்னா, பரிசுத்தாவின் உன்மேல் வரும் உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவராக இருக்கார்? இப்ப நமக்கும் இந்த வசனம் எப்படி இதுவாகும்னா, நம் மூலியமாக இயேசு கிறிஸ்து மற்றவங்களுக்கு போகணுங்கிறச்சு, நம் மூலியமாக இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு எப்படி பிறக்கிறது? சுவிசேஷமா நம்ம இயேசு கிறிஸ்துவ அறிக்கையிடும்போது பரிசுத்த ஆவியானவர் பலனின்றி நம்மளால சுவிசேஷம் சொல்லவே முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பற்றி நம்ம மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு உன்னதமானவரோட பலம் நம்ம மேல நிழலிடணும். தங்கரிச்சேதான் அவர் கொடுக்கிற தைரியத்துல, அவர் கொடுக்கிற பலத்தினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பத்தி நம்ம மற்றவங்க ஜனங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். அதனால இன்னைக்கும் நீங்க கேளுங்க, பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு நமக்கு வேணும்? அவர் பலன் எதுக்காக நம்ம மேல வேணும்? நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா சாப்பிடணும், என் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிக்காக இல்லை. தேவ ராஜ்யம் கட்டப்படணும், சுவிசேஷம் உலகம் எங்கும் போய் அந்த வார்த்தை போய் சுவிசேஷம் போய் சேரணும், இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஜீவனுள்ள தேவன் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அறிந்து கொள்ளணும், பாவிகள் மனம் திரும்பணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானோட பலன் நம்ம மேல வந்து தங்கரிச்சே, ஆவியானவர் நம்மள அபிஷேகம் வந்து நமக்குள்ள வந்து தங்கரிச்சே, அவர் நம்ம அவருடைய பலத்தினால இடை கட்டி தைரியமாக போல்டா நம்ம கர்த்தராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஜீவனுள்ள தேவன்னு நம்ம அறிக்கையிட்டு சுவிசேஷம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார், நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு சுமந்தார், சிலுவையில அறையப்பட்டார், ரத்தம் சிந்தினார், நான் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், மீண்டும் நமக்காக வரப்போகிறார். இதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து நம்மளை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறாருங்கிறது. ஸோ இது சொல்றதுக்கு ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தி இந்த நற்செய்தியை உலகமெங்கும் சொல்ல வைக்கிறதுக்கு ஆவியானவர் பலன் வேண்டும். நீங்க கேளுங்களேன், நிச்சயமா ஆவியான உங்களை பலப்படுத்தி தேவநாமம் உங்கள் நிமித்தம் மகிமைப்படும்படியாக ஆண்டவர் செய்வார். ஆமீன்.